குறிப்பா ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் வருவதற்கு ஒருவேளை அந்த வாய்ப்பு இருந்தா விடுதலை சிறுத்தைகள் நாங்க வெளியேறிடும் சொல்லி திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாவே பல இடத்துல பதிவு செய்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது குறிப்பா வட மாவட்டங்கள்ல அதிக வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய வகையில வேல்முருகன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அந்த கன்சிடரேஷன் பாக்குறாங்களா இல்லாட்டி அத பெருசா எடுத்துக்கல? அந்த கன்சிடரேஷனை கண்டிப்பா திமுகவின் தலைவர் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறார். அதே போன்று அவருடைய மகனாக இருக்கிற இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். காரணம், பாமகவின் ஒரு பிரிவு, அன்புமணி தலைமையிலான பிரிவு அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய தலைமையிலான பாமகவும் திமுகவுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற போது ஒரு தமிழ்நாட்டின் பெருத்த ஒரு தமிழ் சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதியாகவும் நான் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சியாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் நிச்சயமாக திமுகவின் தலைமை உரிய அங்கீகாரத்தையும் உரிய மரியாதையும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தர வேண்டும் என்ற கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. கண்டிப்பாக முதலமைச்சரும் திமுகவின் தலைமையும் அப்படித்தான் எங்களை பரிசீலனை செய்வார்கள் என்று நான் முழுதாக நம்புகிறேன்.